ரேஷன் கடையிலயும் வந்து கூட்டம் ஒரே மாரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு இடத்துல போய் வாங்கிக்கலாம். கூட்டம் இருக்கோ இல்லையோ, அங்க போய் வாங்கிக்கலான்ட்டு ஈஸியா அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இது வந்து அஃபிஷியலா இது வந்து கன்ஃபர்ம்டு. பட் எப்போ அப்படிங்கிறது தெரியல. மேபி இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரா அப்படின்னும் தெரியல. எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் இன்னும் இது அஃபிஷியலா இன்னும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் இது கன்ஃபார்ம் தான். இந்த பாமக, அதாவது நானும் உங்க கூட தான்டா இருக்கேன். நானும் உங்க கூட தான் நானும் வந்து வாழ்ந்துட்டு வரேன். நீங்க மட்டும் ஏன் வந்து பாமக சட்டை போட்டு, பாமக டீ-ஷர்ட் போட்டு அங்கேயும் இங்கேயும் ஜாதி கட்சின்ட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, எனக்கே வந்து எங்க ஏரியா பசங்களா இருக்கட்டும், எங்க ஏரியா மக்களா இருக்கட்டும், எனக்கே கோவம் தான் வரும். சரி நானும் தானடா உங்க கூட இருக்கேன். நான் அந்த மாரி திரியிறேனா? ஏன் இந்த மாரி திரியிறீங்க? கட்சின்னு எதுக்கு இருக்கு? மக்கள் பணிக்கு, மக்கள் தேவைக்கு, தமிழ்நாட்ட ஒரு நல்ல விதமா உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுறது தான் இந்த கட்சிங்கிறது. ஆனா இதெல்லாம் தாண்டி அத வந்து ஏன் தனிப்பட்டு ஜாதி கட்சியா அத உருவாக்கணும்னு தெரியல. சரி ஓகே, எங்க மக்களுக்கு நான் குரல் குடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஃபைன். நான் அத தப்பு சொல்லல. எல்லாரும் சமம்னு நீங்க நெனச்சு அந்த கட்சிய ஆரம்பிச்சு, நல்ல விதத்துல, நல்ல ஒரு வழியில நீங்க நடத்திட்டு போனீங்கன்னா, அது ஜாதி கட்சியா இருக்காது. அது மக்கள் கட்சியா தானே மாறும். அந்த எண்ணத்தோட நீங்க செயல்படுங்கன்னு தான் நான் வந்து எப்பவுமே வந்து நான் நெனைப்பேன். சொன்னது கிடையாது. ஏன்னா சொன்னோம்னா காது குடுத்து யாரும் கேட்கிற நிலைமையிலயும் கிடையாது அவிங்க. அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாய்ங்க. அதனால வந்து இத ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஜாதி கட்சிங்கிற ஒரு பேர்ல நடத்துற எல்லாரையுமே நான் சொல்றேன். இந்த மாரி இருங்க அப்படின்ட்டு. ஏன்னா, சௌமியா அன்புமணிங்கிறவங்க வந்து அந்த அசெம்பிளில அவங்க தான் வந்து இருக்கிறதுலே கரெக்ட்டா என்ன பேசணும், என்ன சொல்லணும், நம்ம தமிழ்நாட்டுல என்ன குறை இருக்கு, எத எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், எது மக்களுக்கு ரொம்ப தேவை, எது ரொம்ப ஆரோக்கியம், எது வந்து ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, எது ரொம்ப அழிஞ்சு போயிருக்கு, அழியிற நிலைமையில இருக்கு, எதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வந்து காப்பாத்த முடியும், இன்னும் உயர்த்த முடியும் அப்படிங்கிறதையும் நெறையா பிளானோட, நெறையா விஷயங்கள அசெம்பிளில ரொம்ப தெளிவா ஷேர் பண்ணிட்டே வராங்க. அதாவது இவ்வளோ நாள் ஜாதி கட்சிங்கிற ஒரு பேர வாங்கிட்டு இருந்தது, இவுங்க மூலியமா அந்த பாமகங்கிற அந்த கட்சி ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்க பேசுற விதம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. புரியிற மாதிரி ரொம்ப எளிமையா பேசுறாங்க. கண்டிப்பா அவங்கள கூப்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டு, எப்படி பண்ணலாம், என்ன மாரி எல்லாமே அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சு, நம்ம தலைவர் அத கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா அத விடவும் மாட்டாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு அசெம்பிளில அவர் உட்கார்ந்தும் கேட்டாரு. அவங்க பேசுற எல்லா எல்லா விஷயங்களையும், எல்லா பிளானிங்குமே வந்து அவர் கேட்டாரு. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த பால் விலைய ஏத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாரி இந்த கரும்பு விலையும் ஏத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். விவசாயிகளுக்கு அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாரி இந்த பால் பாக்கெட் பால தாண்டி நம்ம விவசாயி வந்து மாடு வளர்த்து அந்த பால வந்து வியாபாரமா பண்றப்போ, அத விக்கிறப்போ, அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும். வாங்கி அத வந்து குடிக்கிறவங்களுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ சீக்கிரம் மாறும்னு தெரியல. மாறுனா ரொம்ப